அனைவருக்கும் வணக்கம். ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லை என்று ஒரு பழமொழி உள்ளது. அதற்கேற்ப ராகு ஒரு 5 ராசிகளிலே இருந்தால் மிக அபூர்வமான பலனை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள அந்த ராசிகள் மேசம், ரிஷபம், கடகம், சிம்மம், கன்னி. இந்த 5 ராசிகளில் லக்கினமாக அமைந்து அந்த லக்கினத்திலே ராகு இருந்து சுப பலன் பெற்றால் என்றால் சுப கிரகங்களுடைய சேர்க்கை, சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றால், சுப நட்சத்திர சாரம் அடைந்தால் ராகு அந்த ஜாதகனை மிகப்பெரிய செல்வந்தனாக உருவாக்குவார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ராகு அசுப கிரகம்தான். எல்லா கிரகமுமே அசுபர்கள் அல்ல. அசுப கிரகங்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். நவகிரகங்கள் அனைவருமே நல்லவர்கள் தான். அது ஜாதகத்திலே அமையக்கூடிய விதத்திலே தான் அசுபகிரகம் சுபகிரகம் என்ற அந்தஸ்தை பெறுகிறது. ராகு லக்கினத்தில் அமைந்து குருவுடன் இணைந்திருந்தாலோ சுக்கிரனுடன் இணைந்திருந்தாலோ மிகப்பெரிய செல்வந்தனாக அந்த ஜாதகரை உருவாக்குவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. சுக்கிரனுடன் இணைந்தால் நல்ல இல்வாழ்க்கையும் கிடைக்கும். பெரிய இடத்து பெண் மணமகளாக வருவாள், மனைவியாக அமைவாள். மனைவி மூலம், மனைவி வீட்டாரின் மூலம் சொத்துக்கள், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகுவுடைய குணம் யோகம் தருவது, போகம் தருவது. அது அமையக்கூடிய விதத்திலே அமைந்திருந்தால் நல்ல பலன்களை தரும் என்பது உறுதியாக கூறப்பட்டுள்ளது. நான் கூறிய இந்த 5 ராசிகள் லக்கினமாக இருந்து அதிலே ராகு பலப்பட்டு இருந்தால் அந்த ஜாதகனை மிகப்பெரிய புகழுடைய செல்வமுடைய ஒரு நபராக உருவாக்கி காண்பார். பீடை பிணிகளை அகற்றி அந்த ஜாதகனை மேன்மைப்படுத்துவார் என்றெல்லாம் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து 5ஆம் இடம், 9ஆம் இடம் என்பது திரிகோண இடங்கள். 5ஆம் இடத்து கிரகத்தோடோ 9ஆம் இடத்து கிரகத்தோடோ சேர்ந்து கேந்திர ஸ்தானங்களான 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் போன்ற கேந்திரங்களில் அமைய வேண்டும். அல்லது கேந்திராதிபதிகள் 4, 7, 10 கூடிய கேந்திராதிபதிகளுடன் ராகு இணைந்து 5, 9 இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரு அமைப்பை ராகு பெற்று ஒரு ஜாதகம் அமையப்பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் மிகப்பெரிய மேன்மையை அடைவார், யோகத்தை அடைவார், செல்வத்தை அடைவார், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். மிக துணிவானவராக, மன உறுதி கொண்டவராக, தைரியம் நிறைந்தவராக அந்த ஜாதகர் திகழ்வார் என்று சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது தவிர அசுப கிரகங்களுக்கு என்றே 3 இடங்கள் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒதுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 3 இடங்களிலே அசுப கிரகங்கள் இருந்தால் அசுப பலன்களை உறுதியாக தர மாட்டார்கள், நல்ல பலன்களை அதிகமாக தருவார்கள் என்று
ஏட்டுச்சுவடிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. 3-6-11 ராகு அசுப கிரகங்களோடு சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய ஒரு துணிவையும் தைரியத்தையும் உடல் வலிமையையும் அந்த ஜாதகருக்கு வழங்கி ஜாதகர் ஒரு தைரியத்தோடு செல்வத்தை சம்பாதிப்பார், துணிவோடு சொத்துக்களை சேர்ப்பார், மன உறுதி இருக்கும், எந்த செயலிலும் மன உறுதியோடு செயல்படுவார். தோல்வி என்ற எண்ணமே அந்த ஜாதகருக்கு ஏற்படாது. அந்த துணிவை தருவார் ராகு என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3-6-11 இந்த 3 இடங்களுமே ஜோதிட சாஸ்திரத்திலே உபஜய ஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்டுள்ள இடங்கள். உபஜய ஸ்தானம் என்றால் என்ன? உபஜய ஸ்தானம் என்றால் வெற்றி தரும் ஸ்தானம் என்று பொருள். இந்த 3 இடங்களுமே அசுப கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய துணிவுடனும் தைரியத்துடனும் மன வலிமையுடனும் ஆற்றலோடு செயல்பட்டு செல்வம் சேர்ப்பார். பல கோடி சொத்துக்களுக்கு அதிபதியாவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள உண்மை. அசுப கிரகங்களுக்கு உரிய இந்த 3 இடங்கள், இதிலே ராகு அசுப கிரகங்களோடு இணைந்து இருக்க வேண்டும். ராகு கேது எப்போதுமே தனியாக இருக்கக்கூடாது. ஜாதகத்திலே ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருந்தால்தான் நல்ல பலனுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுப கிரகங்களோடு இணைந்தால் சுபலன்கள் உறுதியாக கிடைக்கும். அசுப கிரகங்களோடு இணைந்தால் அசுப செயல்கள் செய்து தன்னம்பிக்கையோடு துணிவோடு தைரியத்தோடு அவர் செல்வந்தனாக இருப்பார். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ள சூட்சமம். எனவே ராகு கேந்திராதிபதிகளுடன் சேர்ந்து திரிகோண இடங்களிலே 5-9 இருக்க வேண்டும், அல்லது திரிகோணாதிபதிகளோடு சேர்ந்து கேந்திரத்திலே இருக்க வேண்டும், அல்லது 3-6-11 இடங்களிலே உபஜயஸ்தானங்களிலே அசுப கிரகங்களோடு இருக்க வேண்டும். ராகு தனித்திருந்தால் என்ன பலன் தருவாரோ அந்த பலன் கிரகங்களோடு சேரும்போது மாறிவிடும். எனவேதான் ராகு தனித்து இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு கிரகத்துடன் இணைந்திருக்க வேண்டும். அசுப கிரகம் இணைந்திருந்தால் அது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருந்தால் வலிமை. சுப கிரகங்களோடு இருந்தால் அது திரிகோணமாக இருக்க வேண்டும், அல்லது கேந்திர ஸ்தானங்களாக இருக்க வேண்டும், அல்லது லட்சணமாக இருக்க வேண்டும். இவ்வாறான இந்த அமைப்பு ராகுக்கு ஏற்பட்டால் ராகு அந்த ஜாதகனுக்கு துணிவையும் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உடல் வலிமையையும் கொடுத்து முன்னேற்றி காண்பிப்பார். அந்த ஜாதகத்திலே உள்ள தோஷங்கள் அனைத்தையும் அகற்றி அந்த ஜாதகனை மேன்மைப்படுத்துவார். எதிரிகளை ஜாதகன் பந்தாடுவார் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகிறது. எனவே ராகு இருக்க வேண்டிய இடத்திலே இருந்து சேர வேண்டிய கிரகங்களோடு சேர்ந்து ஜாதகம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் மிக தைரியசாலிகளாகவும் எதிரிகளை வெற்றியடையக்கூடிய மன உறுதி துணிவு உடையவர்களாகவும் சொத்து ஐஸ்வர்யம் செல்வம் செல்வாக்கு பதவி போன்ற யோகங்களை பெற்றவர்களாகவும் திகழ்வார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல ராகு பலம் பெற்றால் யோகத்தை தருவார், போகத்தை தருவார், இல்வாழ்க்கை சிறப்பாக அமையும். சுக்கிரனுடன் ராகு சேர்ந்தால்
அது குரு சிஷ்ய யோகம் என்று சொல்லப்படுகிறது. பிருகு முனிவர் தன் ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறார். சுக்கிரனும் குருவும் 12ஆம் இடத்திலே சேர்ந்தால் அவன் யோகசாலி, அனுபவிக்க பிறந்தவன், கோடீஸ்வர வீட்டு ஒரு பெண்மணி மனைவியாக அமைவாள், இல்லற சுகத்தை மேன்மையாக அணிவிப்பார், ஐஸ்வர்யமுடைய செல்வந்தனாக இருப்பார், பதவிகளிலே நாட்டம் இருக்கும், பதவி கிடைக்கும், மக்களுடைய பாராட்டுகளை பெறுவார் என்றெல்லாம் பிருகு முனிவர் சொல்லியிருக்கிறார். எனவே ராகு யோகம் தரக்கூடிய கிரகம். நான் கூறிய அமைப்பிலே அந்த ஜாதகம் இருந்தால் ராகு அந்த ஜாதகரை தோஷங்களை எல்லாம் அகற்றி மேன்மைப்படுத்தி செல்வந்தனாக மாற்றி செல்வாக்குடையவனாக மாற்றி அந்த ஜாதகனை உருவாக்குவார் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து, எனது ஜோதிட வீடியோக்கள் கிட்டத்தட்ட 50 யூடியூப்பில் ஓடுகிறது. அவற்றை நீங்கள் எளிதாக பார்க்கவும் எனக்கு உதவவும் நீங்கள் எனது வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.